ஹலோ வெல்கம்ங்க. காலை வணக்கம் உங்களுக்கு. மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க. என்னதான் நம்ம இந்த ஒரு பதிவை திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட நிறைய பேர் அதை கடைப்பிடிக்க மாட்டாங்க இல்லைங்களா. அதனால் சிலருக்கு உதவுன்றதுக்காக நம்ம சொல்கிறோம். பார்த்திங்கன்னா இவங்க ரணகல்லி. இந்த இலையை நம்ம காலையில் வெறும் வயிற்றுல, சாயந்தரம் வெறும் வயிற்றுல ஒரு இலையை பறித்து மென்று சாப்பிட்டு தண்ணி ஒரு சொம்பு குடிச்சு வரையில் கல் கரையிறதுன்றது நிஜங்க. கிட்னிக்கல் கரைக்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு மருந்தாக பயன்படுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் தெரியாமலும் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த செடியை வாங்கி வளர்க்கணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. எங்கேயானும் இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை இத்தனோண்டு ஒரு இலையை கிள்ளி எடுத்துகிட்டு போய் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. அப்படியே சும்மா வச்சுருந்தாலே சுற்றி இலை அழகாக செடிகள்லாம் அப்படி சுற்றியுமே அழகாக வளர்ந்து வருவாங்க. அப்போ நீங்கள் எடுத்து அப்படியே நட்டு வச்சிடலாம். எத்தனை செடி வேணாலும் உங்களுக்கு உருவாயிடுவாங்க. கஷ்டப்படாமல் வளர்க்குற ஒரே செடி ரணகல்லி செடி மட்டும்தாங்க. வச்ச உடனே தானாகவே வளர்ந்து வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இதில் மகத்துவமும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த இலையில் ஒரு இலையில் உப்பும் ஒரு கல் உப்பு ஒரே ஒரு மிளகும் வச்சு மென்று சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லது. புளிப்பு தன்மை இல்லாமல் நல்லா இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.